ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணுற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், மேக்கப் ஏன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக லைட்டாக பிளாக் டாட்ஸ் இருக்குது, அப்புறம் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ மேக்கப்பில் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம எப்படி மேக்கப் பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது குட் வைப்ஸ் அப்படின்ற ஒரு டோனர். இது வந்து நம்ம சீபம்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நான் முடிக்க போகிறேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பாட்டிலில் ஸ்டிக்கர் எல்லாமே நான் பிரிச்சுட்டேன். இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். முன்னாடியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ டோனிங் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது டவ் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது அப்ளை பண்ணதும் இந்த ஆயிலி ஃபீலிங்லாம் இருக்காது, மேட்டிஃபைங்காக இருக்கும். ஃபேஸையும் நல்லா பிரைட்டும் பண்ணும், நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்லா மேட்டிஃபைங்காகவும் கொடுக்கும். இந்த மேக்கப் லுக் மெயினாக பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து நல்லாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NYBay கலர் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் இருக்கும். நான் இப்போ ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து என்னோட அண்டர் ஐக்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து லைட்டாக இந்த பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க்னஸ் இருக்கும், அந்த இடத்துலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட கண்ணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் டாட்ஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதை வந்து நல்லாவே கையில் டேப் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன்லாம் வந்து நல்லாவே ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஆரஞ்சாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்மெண்டேஷன் ஹைட் ஆகும், உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதையே வந்து நான் இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க கலர் எடுத்து எங்கெல்லாம் நான் அந்த ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கன்சீலர் தான். ஸோ இது பண்ணுறதுனால அந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே வந்து கலர் வந்து மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கலர் கரெக்டர் பேலட். ஸோ மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கலர் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறதுனால அந்த ஆரஞ்சு கலர்லாம் வந்து நல்லாவே ஹைட் ஆகிடும். உங்களுக்கு ஃபேஸில் அப்படியே ஆரஞ்சு கலர்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நான் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரொஃபஷ்னல் கேமரா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து, இது வந்து நான் க்ரைலான் ஷோரூம்லேருந்து வாங்கினேன். பட் நீங்கள் வந்து மெப்ளின் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மெப்ளினில் வந்து உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு என்ன கலர் சூஸ் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நெயில் பாலிஷை வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நான் நெயில் பாலிஷ் போடணும்னு நினச்சேன், பட் அதை மறந்தே போயிட்டேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா எல்லோ டோனில் இருக்க ஒரு கலர். பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோனில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லூஸ் பவுடரே இல்லை, ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் இல்லைன்றதுனால நான் லூஸ் பவுடர் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ என்னோடய கண்ணுக்கிட்ட வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் அண்டர் எங்கெல்லாம் நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணிங்களோ அந்த இடத்துலாம் நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மெத்தட். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த வேர்வை வருதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அங்கே போய் செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேர்வை வந்தாலும் வெளியே வந்து ப்ராடக்டே வராது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ஆயிலி அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலாம் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்சீலர் போட்டு என்னோடய ஐக்கு மேலேயும் ஐப்ரோ கிட்டேயும் வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஐஷேடோ வந்து போட்டுக்க போகிறோம். இது நம்ம அப்படியே இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு மேக்கப் தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ சேம் பவுடர் கொஞ்சம் எடுத்து என்னோடய மவுத் சுற்றி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணுற வரைக்கும் இது நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற ஒரு ஐஷேடோ எடுத்துருக்கேன். ரொம்ப லைட் கலரை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கன்சீலர் போட்ட இடத்த வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட் கலர் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு மேலே கலர் பண்ணும்போது அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து லைட் ப்ரௌன் தான், நீங்கள் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம க்ரீஸ் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்கள் ஐக்கு அவுட்டர் சைடில் க்ரீஸ் ஏரியா இருக்கும்ல, நான் காட்டுற இடத்துக்கு மேலே நீங்கள் போயிடக்கூடாது, அதுக்குள்ளே தான் வந்து ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஐஷேடோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த லுக் எல்லாமே நீங்கள் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகும்போது போகலாம். நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ என்னோடய ஐயில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த எண்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ இந்த ஐஷேடோ வந்து ஒரு 4 கலர் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த ஒரு கோல்டன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப அடிக்கிற கலர் கிடையாது. இது வந்து ஒரு சட்டிலான ஒரு கோல்டன் கலர் தான். இதை எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து நான் கொஞ்சம் பாதி வரைக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னோடய ஃபிங்கரில் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபிங்கரில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளிட்டர் ஐஷேடோலாம் நல்லா வந்து அப்ளை ஆகும். ப்ரஷில் பண்ணோன்னா நம்மளுக்கு அப்படியே கண்ணு ஃபுல்லாகவே ஆகிடும். ஸோ கையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ இந்த ஐஷேடோ லுக் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஐஷேடோ பிக் பண்ணிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துருக்கேன். இப்படி முனையில் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக தெரியும். இது வந்து ப்ரஷ் மாதிரி இருக்காது. இது வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு வி மாதிரி போட்டுக்கிறேன் எண்டில். இப்படி பண்ணுறதுனால நம்ம ஐயோட ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். ரொம்ப தள்ளாமல் லைட்டாக எண்டில் மட்டும் போட்டுக்கிறேன். இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கண்ணு பெருசாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஐக்கு பாதியிலேருந்து இந்த கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு கண்ணு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றனால ரொம்ப எண்டில் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐலையுமே பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபுல்லாகவே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோ யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐப்ரோ அண்ட் ஐலைனர் கிட். இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோவோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரஷ்க்கு எண்டில் பிடிச்சி லைட்டாக வந்து பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பிளாக் கலர் வேண்டாம்னா நீங்கள் ப்ரௌன் கலர் ஐஷேடோலேருந்து கூட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா நேச்சுரலாக இருக்கும். எனக்கு வந்து வால்யூம் இல்லைன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்சீலரை வந்து நம்ம இந்த ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து என்னோடய ஐப்ரோக்கு மேலேயும் கீழேயும் நான் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி அளவுக்கு வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஐப்ரோக்கு கீழே வந்து அதே ஷேப்பில் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டு அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ரஷ்லேயே. ஸோ 2 ஐலையுமே 2 ஐப்ரோலையும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்படி பண்ணுறதுனால ஐப்ரோ நல்ல ஒரு டிஃபைன்டாக எடுத்துக்காட்டும். வால்யூம் இல்லாதவங்க இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காஜல் வந்து நான் அப்பர் வாட்டர் லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஐ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்ணு சின்னதாக இருக்கவங்களுக்குலாம் வந்து கண் அழகாக பெருசாக எடுத்துக்காட்டும். நான் அப்ளை பண்ணதும் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஐக்கும் அந்த ஐக்கும். அதே மாதிரி நான் ஐக்கு எண்டில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த காஜல்லே நம்மளுக்கு வந்து பிளெண்டர் இருக்கும். அதை வச்சு நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் களைச்சி விட்ட மாதிரி இருந்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த ஐ ஷேடோவையும் இந்த இடத்துக்கும் கீழே கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஐ லுக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ நான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஐ ஷேப் தெரியணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ காஜல் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம். காஜல் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு ஐ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுடரெல்லாம் நம்ம வந்து இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். அப்படியே தள்ளி விடாமல் உங்கள் ஃபேஸ்லேயே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் இந்த ஆயிலியாக ஃபார்ம் ஆகுதோ அந்த இடம்லாம் நம்மளுக்கு நல்லா வந்து மேட்டிஃபைங்காக ஆகிடும். ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மேட்டிஃபைங்காக இருக்கும் நம்ம ஃபேஸே. அண்டர் ஐ கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மெப்ளின் ஃபவுண்டேஷன். இது வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டில் சேம் இதுவும் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். ரொம்ப அஃபோர்டபுள். 300க்கும் கீழே தான் ரெண்டுமே. ஸோ இந்த 2 ஃபவுண்டேஷனும் நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கரெக்டான ஷேட்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றி வந்து தெரியாமல் வாங்கிடாதீங்க. உங்களுக்கு கரெக்டாக பார்த்து வந்து வாங்குங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்றதுனால இந்த சுகர் ஃபவுண்டேஷன் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீரம் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷனுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய ஷேட் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. சீரம் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் என்னோடய கலர் டோன் வந்து கிடைக்குதுன்றனால அந்த 2 ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இதை நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற ப்ரஷ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரஷ் தான், நான் அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வேலை மிச்சம், உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த லாங் லாஸ்டிங் மேக்கப்ன்றனால கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் ஆகும், டைம் எடுக்க தான் செய்யும். உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அப்ளை பண்ணதும் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது என்னோடய அப்ளை பண்ண இடத்துல அந்த ஸ்கின்னில். ஸோ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் அப்ளை பண்ணும்போது காதை வந்து மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து காதை மறந்துடுவோம் ஃபேஸ் வந்து மேக்கப் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அப்படியே தனியாக தெரியும். இப்போ வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுன்றதுனால லைட்டாக அந்த கோடு மாதிரிலாம் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பிரைட்டாக தெரிய வேண்டிய இடத்துல நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐக்கு கீழே, நோஸ் கிட்ட, தென் சின், அப்புறம் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெத்தியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளெண்டர் வச்சு நான் அந்த கன்சீலர் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணதுமே அந்த இடம் நல்லா பிரைட்டாகவும் தெரியும், அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் நல்லாவே ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ளஷ், ஹைலைட்டர், ப்ரான்சர் இதெல்லாம் பண்ணிக்க போகிறேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா சுகரோட பேலட். நான் ஃபஸ்ட்டு ப்ளஷ் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்றதுனால ரொம்ப அப்படியே ட்ரை ஆக்கக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக தெரியணும், மேட்டிஃபைங்காக தெரியணும்னா நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஷ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடம்லாம் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணுமோ அந்த இடம்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு கொஞ்சம் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கணும், அந்த கரெக்டாக அந்த போன் கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கணும். நோஸ்க்கு மேலே, தென் சின், அப்புறம் வந்து நெத்தியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோவாக தெரியும், நல்லா நம்மளுக்கு பளபளன்னு இருக்கும் நம்ம ஃபேஸே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி காட்டும். நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போட்டு நம்ம ஃபேஸே வந்து ஒரு வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸோட கட் வந்து நம்மளுக்கு தெரியாது வெளியே பார்க்கும்போது. அதனால தான் இந்த ப்ரான்சர் வந்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ப்பாக தெரியணுமோ, ஐ மீன் நோஸ் கிட்ட, இந்த கண்ணத்துக்கிட்ட, இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா கட் பண்ணி காட்டணுமோ அந்த இடம்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ உங்களுக்கு 8 ஹவராச்சும் ஸ்டே ஆகும். ஸோ நம்ம பேஸ் வந்து நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து மேக்கப் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பேஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சீப்பான ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு தான் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது. நான் இப்போ வந்து ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐலைனர் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன், விங்குடு மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன், என் கண்ணு சின்னது, விங்குடெல்லாம் போட்டு அப்புறம் ஐஷேடோ வந்து தெரியாமலே போயிடும். ஸோ என்னோடய மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் பண்ண ஸ்டெப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப நேரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கும். ஆயிலி ஸ்கின் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டிஸ்பிளேல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.